அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த சுகர் டெஸ்ட்டு மிஷின் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு பவுச் இருக்குது, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. இந்த இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பவுச்சில் பாருங்கள், பவுச்சில் லான்சிங் டிவைஸ் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரிப்ஸு லேன்செட் இருக்குது, அதுக்கப்புறம் மிஷின் இருக்குது. மிஷின் வந்து புதுசாக இருக்குது, பழைய மிஷினோட புதுசாக வந்து வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் எப்படின்னு பார்ப்போம். அதில் இந்த மிஷினில் பாருங்கள், இது வந்து ஆன் பண்ணுறது, இது செட் பண்ணுறது, இந்த பட்டனு தெரியுது அவங்களுக்கு. இது ஆன் பண்ணுறது, செட் பண்ணுறது. இது வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டு. இதை ஓப்பன் பண்ணி பேட்ரி வந்து உள்ளே நம்ம மாற்றிக்கலாம், பேட்ரி ஆன் ஆகும்போது. இது வந்து டெஸ்ட்டு ஸ்ட்ரிப் வந்து இதில் தான் இன்சர்ட் பண்ணணும். இது வந்து டெஸ்ட்டு ஸ்ட்ரிப் எஜெக்ட் பண்ணுறது. இது வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இந்த இது மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணுறது. இதான் வந்து அன்பாக்சிங் பார்த்துங்க. இது வந்து ஸ்ட்ரிப்பு இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல அது. அப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பாக்ஸில் வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. ஆமாம், இப்போ எப்படி செட் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கண்டெய்னர் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்புறம் பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து கண்டெய்னர். கண்டெய்னரில் ஸ்ட்ரிப்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்ப்போம். பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்ஸில் ஈரம்பழம் எடுத்து வைக்கணும். இந்த எண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும், இந்த எண்டில் வந்து ப்ளட்டு வைக்கணும். ஆமாம், அது எப்படின்னு பார்ப்போம். இதை ஒன்று மட்டும் எடுத்து வெளியே வச்சுக்குவோம். அதை அப்போ இந்த லேன்செட் வந்து உடைச்சிட்டு ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். அது லேன்செட்டு, இது ஸ்ட்ரிப்பு. அப்போ மிஷின் வந்து ஆன் ஆஃப் செட்டிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ செட் பண்ணியிருக்கா என்னென்னு பார்க்கும்போது ஆன் பண்ணுவோம். பாருங்கள், அதை ஆன் பண்ண போகிறேன். ஆன் ஆகிட்டு வருங்க. இப்போ டைம் செட்டிங்ஸ் கேட்குது. டைம் செட்டிங்ஸ்னால்
இப்போ மணி என்ன இப்போ பார்ப்போமா? இப்போ மணி 10:48. இதுக்கு செட் பண்ணுவோம். அங்கே இருக்குது 10ன்னா சரி. இந்த ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும், அந்த நிமிஷம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அதை பின்னால் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 10:49 இருக்கா, அடுத்த செட் வரும்போது செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், பண்ணிடுமா? ஆஃப் ஆகிடுச்சு. சரி, டெஸ்ட் போட்டு பார்ப்போம். இடையில் வந்து டான்சிங் டிவைஸ் வந்து இப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டான்சிங் டிவைஸில் பாருங்கள், அவங்க ஏற்கனவே 3ல் வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ எரியுதா. இந்த ப்ரிப்பரேஷன் பட்டன் வந்து தயாராகிட்டுன்னு அர்த்தம். இதை அமுக்கணும், வந்து இது வந்து ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிரும். ஆமாம், சத்தம் கேட்க பாருங்கள், சத்தம் கேட்க. ரைட், சரி. இப்போ இந்த லேண்ட் செட்டை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல இந்த கேப்பை கலத்துங்க. வச்சு இந்த லேண்ட் செட்டை வந்து இப்படி வைங்க. கிளிக் சத்தம் கேட்கா. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இதை வந்து இந்த மேலே உள்ள அப்பர் இந்த கேப்பை வந்து எடுங்க. திருப்பினாலே வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ரைட் கீழே வச்சுக்குவோம். அப்புறம் இந்த 3ல் அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்ப்போம். இந்த 3க்கு 3 இல்லை, 3.5க்கு வைப்போம். ஏன்னா தோல் கொஞ்சம் முரடாக இருக்கனால 3க்கு செட் பண்ணோம். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட்டிக்கோ. நாங்கள் இதை ரொட்டேட் பண்ணால் கூட்டிக்கும், 3.5க்கு வந்துடுது. இப்போ தயார் பண்ணணும். இதை தயார் பண்ணி பாருங்கள், டான்சிங் டிவைஸ் வந்து ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி வச்சு தயாராக இருக்குது. அடுத்த வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரிப்பு, அதாவது ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம ப்ளட்டு வைக்கிறது ஒழுங்க ப்ளட்டு இங்கே தான் ப்ளட்டு வைக்கணும். இதில் வந்து மெட்டல் ரெண்டும் இன்சர்ட் பண்ணணும். இதை இன்சர்ட் பண்ணோன்னே மிஷின் ஆன் ஆகும். பார்த்துப்போம். ஆன் ஆகிட்டு பாருங்கள். ஆமாம், பாருங்கள் ப்ளட்டு வைக்கணும் அப்படின்னு காட்டுது. இப்போ எல்லாம் சரியாக இருக்குது. இந்த இது மட்டும் மினிட் மட்டும் செட் பண்ணணும். அடுத்த நான் வரும்போது செட் பண்ணிக்குவேன். ஒவ்வொன்றா செட் பண்ணி காமிச்சேன். டைம் ஆகும்ல, அதான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ப்ளட்டை எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். அதேமாதிரி அந்தந்த இடங்களில் இந்த கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற இடங்களில் தான் ப்ளட்டு எடுக்கணும். இப்போ இதில் எடுப்போம் நம்ம. பாருங்கள், குத்தலையே, கொஞ்சம் டெப்த்தை கூட்டிக்குவோம். 4ல் வச்சுருக்கேன். இப்போ குத்துதான்னு பார்ப்போம். அந்த பேசிங் வந்து தெரியல எனக்கு, குத்துனொன்று தெரியணும்ல. இதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கையை வந்து நினச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இப்போ தொடுறேன். தொட்டோன்னு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா ரிசல்ட் காட்டாது. கேபிள் போட்டு கம்ப்யூட்டர் சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் இப்போ
எடுக்கணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இது ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் டியூப் வந்து வெளியே வந்துடும். பாருங்கள், வெளியே வந்துட்டு ஈஸியாக. அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணணும், பத்திரமா சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அவங்க 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 எடுக்க முடியாத இடத்துல இது பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணணும், இதையும் வந்து வச்சுக்கணும்னா நீடில் உடனே ரிமூவ் பண்ணணும்ல, ரிமூவ் பண்ணி அந்த கேப்பை மூடி அதுக்கப்புறம் பத்திரமா ஒரு கண்டெய்னரில் வச்சு டிஸ்போஸ் பண்ணணும். பார்த்துங்க, இந்த குழந்தைங்க இடத்துல ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.